கதிர்காமத்தை பொறுத்த வரைக்குமே சர்வ மத பிரார்த்தனைகளுக்கும் இங்கு இடம் இருக்கிறது. எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இந்த கதிர்காமத்துக்கு வருகை தரலாம். அவர்களுக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. கதிர்காம கோயிலுக்கு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மதத்தவர்களுக்காகவும் இஸ்லாமிய மதத்தை போற்றுவதற்காகவும் அங்கு ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அதே மாதிரி இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா கதிர்காம கந்தனுக்கான ஒரு தேவாலயம் காணப்படுகிறது. அதுக்கு பக்கத்தில் மாணிக்க பிள்ளையாருக்கான ஒரு தேவாலயம் காணப்படுகிறது. அதுக்கு பக்கத்தில் கிரிவிகாரைக்கான ஒரு இடமும் ஒரு ஸ்தூபியும் இங்கு காணப்படுகிறது, அரச மரமும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடம் கிரி விகாரைக்காக தனியாக கட்டப்பட்ட விகாரைக்கான பகுதி. இந்த நுழைவாயில், அதாவது கதிர்காம கந்தனை வணங்கியதுக்கு பிறகு இந்த நுழைவாயிலுக்குள்ளார நாங்கள் போனோம் அப்படின்னா கிரிவிகாரை நாங்கள் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். எனவே சர்வ மதங்களும் ஒன்றாக இணைந்து வழிபடக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கிறது.